ஆவணி மாத பலன்கள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஆவணி மாத பலன்கள். உண்மைதான். உலகத்தில் சூரியனை போல, அதாவது எத்தனையோ 10 வருஷம் கிரகம், 20 வருஷம் கிரகம் இருக்கக்கூடிய கிரகங்களாக இருக்குது. சுக்கிரன்லாம் 20 வருஷ திசை, சந்திரன் 10 வருஷ திசை, ராகு 18 வருஷம். இது எல்லாம் விட சூரியன் குறைந்த வருடம். ஆனால் பார்த்தீங்கன்னா பொன், பொருள், செல்வம், பதவி யோகம், எல்லா யோகத்தையும் அந்த சூரியனுடைய காலத்தில் கொடுத்துருவார். அப்படிப்பட்ட ஒளிமயமான, ஒவ்வொருவருக்கும் ஒளிமயமான, பிரகாசமான, பேர் புகழும் அள்ளித்தருகின்ற ஒரு சூரியனுடைய மாதம். அதற்குரிய அந்த மாதத்துக்குரிய அந்த பலனை கடகராசிக்கு இன்றைய ராசி பலன். சரிங்களா? அது கடகம் என்பது சூரியன் கடகத்தில் இருந்தாலும் யோகம்தான். சூரியன் 2ஆம் இடமான சிம்மத்தில் இருந்தாலும் அதை விட அற்புதமான யோகம். கடகராசிக்காரங்க பெரிய பொதுவான அரசு துறையில் ஒரு முக்கியமான பதவியில் இருப்பாங்க. மக்களுக்கு பயன்படக்கூடிய சேவையில் இருப்பாங்க. ஒரு பெரிய ஒரு துறை, அரசாங்கத்துறையிலையோ, ஒரு வியாபாரத்துறையிலையோ, இல்லை ஒரு மருத்துவத்துறையிலையோ இருக்கக்கூடியவர்கள். புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய எந்த தொழில்னாலும் அந்த தொழிலில் கண்டிப்பாக கடகராசிக்காரங்க இருப்பாங்க. ஆக அப்படிப்பட்ட, ஏன்னா 5-10க்குரிய செவ்வாய், 5-10க்குரிய செவ்வாய் ஆகப்பட்டவன் கடகராசிக்கு நிறைய தொழில் முடக்கத்தை, நிறைய பிரச்சனைகளை, தொழில் முடக்கத்தை, நிறைய பிரச்சனைகளை, வருமான பிரச்சனைகளை, சிலருக்கு கடன் பிரச்சனைகளை, இதெல்லாம் நிறைய கொடுத்துட்டார். அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு தனஸ்தானத்தில் ஒளிமயமாக பிரகாசமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய சூரியனாகப்பட்டவன் தனஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டார். இந்த ஆவணி மாதம் சிம்ம ராசியில் சூரியன் ஆட்சி பெறுகின்ற ஒரு அற்புதமான யோகமான காலம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த ஆவணி மாதம் கடகராசியுடைய ஒவ்வொரு கடகராசிக்குரிய அவர்களுடைய பிள்ளைகள், அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய பேரதிர்ஷ்டம், பெரும் பதவி, பேரதிர்ஷ்டம். கடகராசிக்காரர்களுக்கும் பேரதிர்ஷ்டம், பெரும் பதவி, பெரும் புகழ், பெரும் சம்பாத்தியம், பெருமையான சம்பாத்தியம், பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய சம்பாத்தியம் அது நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் ஞானகாரனோடு சேர்ந்த சூரியனாகப்பட்டவன், ஆட்சி வருகின்ற சூரியனாகப்பட்டவன் அத்தனை யோகங்களையும் அள்ளித் தருவார். 2ஆம் இடம் பணபரஸ்தானம். இந்த பணபரஸ்தானம் மட்டுமல்ல, சூரியன் ஒரு அரசு கிரகம். அரசாங்க உத்தியோகம் என்றாலும் சரி, சொந்த தொழில் செய்தாலும் சரி, ஒரு தனியார் துறை ஒரு பதவியில் இருந்தாலும் சரி, எல்லாமே அவரவர் செய்கின்ற தொழில் பேரும் புகழும் எடுத்து கொடிகட்டி பறக்கக்கூடிய அற்புதமான நிலை வரும். அரசாங்க அரசியலில் இருந்தால் அற்புதமான யோகம். அரசியல் கொடிகட்டி பறக்கக்கூடிய யோகம், பேரும் புகழும் அள்ளி தருகின்ற ஒரு யோகம். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து இந்த கடக ராசியில சுக்கிரனாகப்பட்டவன் 4-11க்குரியவராகி கடகத்தில் பார்த்தீங்கன்னா அவர் பகைப்பட்டு தான் இருப்பார். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, பெண்ணால் யோகம், பெண்களால் யோகம், அதே நேரத்தில் ஒரு ஆடையாபரண தொழில் செய்யக்கூடியவர்கள், வீடு கட்டக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள், ஒரு உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவர்கள் அற்புதமான யோகம். 4-11க்குரியவர் கேந்திர தோஷமும்
அதே நேரத்தில் 11ஆம் அதிபதி பாதகாதிபதி தோஷமும் பெற்ற சுக்கிரன் கடகத்தில் பகை பெற்றால், கடகத்தில் பகை பெற்றால் ஒரு அதாவது சூட்சமத்தை தெரிஞ்சுக்கணும். கிரக யோகங்கள் சூட்சமா இருக்கு. அந்த சூட்சமம் தான் சுக்கிரன். சூட்சம கிரகம் சுக்கிரன் கடகத்துக்கு கொட்டி தருகின்ற யோகம், அற்புதமான யோகம். ஆக பூமி, இடம், சொத்துக்கள், வாகன யோகங்கள் பெறுகின்ற அற்புதமான யோகமாக அமைந்திருக்கிறது. புரிஞ்சுட்டீங்களா? மேலும் புதனாகப்பட்டவன் ஆவணி மாதம் கன்னியில் வலிமை பெறுகின்ற ஒரு மாதமாக அமைகின்றது. ஆரம்பத்தில் புதன் சுக்கிரன் சேர்ந்திருக்கும். அப்புறமேலு புதன் கன்னியில கன்னிக்கு வந்துடுவார். கல்வி யோகம், உயர்கல்வி யோகம், உயர் பதவி யோகம் என்று அனைத்தும் சிறப்பு வருகின்ற ஒரு அற்புதமான யோகம். கடகத்திற்கு அதாவது முக்கியமான கிரக அமைப்புகள், கடகத்தில் சுக்கிரன் இருப்பது ஒரு முக்கியமான செல்வங்களை, பொன் பொருள் பதவி யோகத்தையும், செல்வ யோகத்தையும், வீடு வாசல் சொத்துக்கள் பெறக்கூடிய யோகத்தையும், பெண்களால் யோகத்தை அணிவிக்கக்கூடிய யோகம். 12 6ஆம் கடகத்திற்கு 6 9 கூறியவன் பாக்கியாதிபதியாகி 6ஆம் அதிபதியாகி ஒரு அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகம் என்பதை பெற வேண்டும் என்றால் டிரான்ஸ்ஃபர் செய்கின்ற தொழில், டிரான்ஸ்ஃபர் உயர் பதவி நிச்சயமாக ஏற்படும். அது மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளும் வாழ்க்கை சிறக்கும். சிறந்த வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை, பேரும் புகழும் கிடைக்கும். அதில் மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஏன்னா தற்போது இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய இடத்துல நிறைய இடைஞ்சல எப்படா இங்கிருந்து போகும் நிறைய பேருக்கு வந்திருக்கும். ஆனால் போகிற இடம் சிறக்கும். அதே இடத்துல நிறைய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதெல்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரம் விருத்தி அடையும், வருமானம் கூடும், உயர் பதவிகள் டிரான்ஸ்ஃபராக கிடைக்கும், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், சிறப்பாக இருக்கு. ஆவணி மாதம் அதிர்ஷ்டம், சிறந்த அதிர்ஷ்டம். அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்யும்போது அரசாங்க வேலை, அரசாங்க வருமான, குடும்ப வருமான ஸ்தானத்தில் சூரியன். உங்களுடைய வருமானம் என்றாலும் சரி, அரசு வருமானம், உங்க பிள்ளைகளுக்கும் அரசு பதவி, இவ்வளவு சிறப்பு அம்சங்கள் அமைந்திருக்கிறது. சரி, இது பொதுவான பலன். உங்க தலையெழுத்த பிரம்மன் தனிப்பட்ட சுய ஜாதகத்தில் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருக்கிறார். அந்த தலையெழுத்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே நம்பருக்கு அந்த நம்பரை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். தெல்ல தெளிவா என்ன செய்யலாம், தொழில் நல்லா இருக்குமா, என் பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்குமா, என் குடும்பத்துக்கு நல்ல வருமானம் வருமா, நான் செய்கிற தொழில் விருத்தி அடையுமா, அதுக்கு என்ன பரிகாரம், எந்த தெய்வத்தை நான் வழிபடலாம் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அப்போ நீங்கள் என்கிட்ட பலன் பார்க்கும்போது, அப்பாயின்மெண்ட் வாங்கி பலன் பார்க்க, உங்கள் ஜாதகம் நீங்கள் எனக்கு அனுப்பின ஜாதகம் பலன் சொல்லும்போது உங்கள் முன்னாடி இருக்கும், என் முன்னாடி இருக்கும். வச்சுக்கணும் அந்த காப்பியை, உங்கள் முன்னாடி வச்சுக்கணும். நான் என் முன்னாடி வச்சுருப்பேன். நீங்கள் அனுப்பின காப்பியை வச்சுட்டு ஒவ்வொரு விளக்கமாக கொடுப்பேன். உலகத்தில் இப்படி ஒரு விளக்கம் நான் எங்கேயுமே கேட்டதில்லை அப்படின்னு எல்லாருக்கும் நீங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கணும். உங்களுக்கு அதிருப்தி அடையக்கூடிய அளவுக்கு நான் சொல்லிடக்கூடாது. நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சொல்லணுமே தவிர, என்னத்தை சொல்கிறாரு ஒன்றும் இல்லை அப்படின்னு சில பேர் மனசுக்குள்ள முனைக்கிட்டே சரி சரின்னு கேட்டு இருப்பாங்க. சில பேர் வெளிப்படையாக சொல்லிடுவாங்க, சார் திருப்தி இல்லை அப்படின்பாங்க. அந்த மாதிரி சொல்லிடக்கூடாது, சரிங்களா? சொன்னது நடக்கும் சித்தர் வாக்கி. நல்ல ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.